பழனி நில மோசடி விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பழனி கோயில் நில மோசடி விவகாரம் தொடர்பாக அதிகாரிகளிடம் 4 மணி நேரம் விசாரணை நடைபெற்றுள்ளது. பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் மற்றும் வட்டாட்சியர் சஞ்சய் காந்தியிடம் சிபிசிஐடி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணை 4 மணி நேரமாக தொடர்ந்து நடைபெற்றுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, கூடுதல் விவரங்கள். வினிதா, பழனி சன்னதி வீதியில தண்டபாணி மடத்துக்கு சொந்தமான 1 ஏக்கர் 40 சென்ட் இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி பழனி மலைக்கோயில் அறநிலையத்துறையினர் பராமரித்து வர்றாங்க. 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை கடந்த மாதம் 6ஆம் தேதி பழனி சார்பதிவாளர் பொறுப்புல இருந்த ஜஸ்டின் மாணிக்கம் அப்படிங்கிறவர் உடுமலையை சார்ந்த வெள்ளத்துறை பழனி சேதுபதி ஆகிய இருவருடைய பெயரிலும் போலி ஆவணங்களை வைத்து முறைகேடாக பத்திரப்பதிவு செய்து கொடுத்தாரு. இது தமிழகத்திலேயே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் புதிய தாவேக அரசுக்கும் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. இந்த பத்திரப்பதிவுக்கு எதிராக பழனி மலைக்கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்பு சார்பதிவாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதியப்பட்டது. அதே போல இது குறித்து முறையாக முழு விசாரணை நடத்தும்படி இந்த வழக்கு நேற்று முன்தினம் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில நேற்றிலிருந்து சிபிசிஐடி போலீசார் இது குறித்து விசாரணையை தொடர்ந்து நடத்தி வராங்க. நேற்று பழனியில சார்பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சிபிசிஐடி போலீசார் இந்த தொடர்பான விசாரணையை மேற்கொண்டாங்க. 2ஆம் நாளாக இன்று காலையிலிருந்து திண்டுக்கல்ல உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துல சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா அவர்கள் நேரடியாக விசாரணை நடத்தினாங்க. அதுலயும் குறிப்பா இன்று காலை முதல் 10 மணியிலிருந்து பழனி கோயில் நிலங்கள் பிரிவு கண்காணிப்பாளர் முருகானந்தம், அறநிலையத்துறை ஆய்வாளர் சிவனேசன், கோவில் செயல் அலுவலர் கணபதி, ஓய்வு பெற்ற தாசில்தார் மாரியப்பன், ஓய்வு பெற்ற விஏஓ சின்னசாமி, இந்த 5 பேரிடமும் காலையிலிருந்து சுமார் 4 மணி நேரம் சிபிசிஐடி எஸ்பி தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. அதே போல பழனி வட்டாட்சியர் சஞ்சய் காந்தியிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. இவரிடம் பத்திரப்பதிவுக்காக வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து பெறப்பட்டதாக சார்பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அந்த போலி ஆவணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆவணங்களை பற்றி, அதனுடைய உண்மை தன்மை பற்றியும் அதில் இருக்கிற முறைகேடுகள் குறித்தும் வட்டாட்சியரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. மற்றபடி மீதி 5 பேரிடமும் இந்த முறைகேடு குறித்தும், இந்த வழக்கினுடைய ஆவணங்கள், நிலத்துடைய இதனுடைய பூர்வீகம், அரசு சார்பா அறநிலையத்துறை இந்த இடத்தை பயன்படுத்திய விதம், இதற்கு முன்பே இந்த இடத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ய முயற்சித்தப்ப அதை தடுக்க திருக்கோயில் நிர்வாகம் என்னென்ன முயற்சிகள் எடுத்தன உள்ளிட்டவை போன்ற பல்வேறு விசாரணைகளையும் இந்த 5 நபரிடம் சிபிசிஐடி எஸ்பி தொடர்ந்து விசாரணை நடத்தினாங்க. நாளையும் சிபிசிஐடி எஸ்பி தலைமையில 3வது நாளாக இந்த விசாரணை தொடரும் அப்படின்னு கூறப்படுது. அதே போல சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ள மாவட்ட பதிவாளர் சசிகலா உள்ளிட்டோரிடமும் விசாரணை நடைபெறும் அப்படின்னு கூறப்படுது. இது குறித்து நம்ம சிபிசிஐடி அதிகாரிகள் வட்டாரத்துல நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான கருத்துல இதுல பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருப்பதாகவும், மேலும் சிலருடைய முக்கிய நபர்களுடைய பின்னணி தூண்டுதல், அவருடைய நிர்பந்தமோ, அவர்களும் இந்த வழக்கில் பின்னணியில் இந்த முறைகேடான பத்திரப்பதிவுக்கு மேலும் பல முக்கிய பிரமுகர்கள் பின்னால் இருந்து செயல்பட்டதாக தெரிய வந்துள்ளதாக சிபிசிஐடி அதிகாரிகள் வட்டாரம் மூலமாக நமக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில 100 கோடி ரூபாய் நிலத்தை போலியா பத்திரப்பதிவு செய்த பழனியை சார்ந்த சேதுபதி தலைமறைவாக உள்ளார். அவரையும் சிபிசிஐடி போலீசார் தேடும் பணியில தீவிரமாக அவரை தேடும் பணியில ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.